ஹலோ ஜேகே சென்சரில் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவாக பண்ண போகிறோம். என்ன நான் இந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் சர்வே பண்ண போகிறேன். இல்லை, நான் இந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் ஜில் பண்ண போகிறேன். ஆமாம் கைஸ், க்ரியேட்டிவில் போய்ட்டு நெசசரி ஐட்டம்ஸ்லாம் பில்ட் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த வேர்ல்டை க்ரியேட்டிவாக ஃபன்னாக பண்ண போகிறோம். ஆமாம் கைஸ், அதுக்கப்புறம் நான் சர்வே மூட ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓகே கைஸ், நான் எனக்கு வந்து ஜேகே சொல்லுக்கான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, 99% வீடுகள் பையன் நான் உங்களுக்கு ஜேகே, நீங்கள் தான் ஜேகேஸ். எத்தோனே ஒரு கேவலமான ஸ்பானு. ஸோ ஓகே, ஸ்னோ பயமு அப்படிலாம் இருக்குது. என்ன பண்ணது, ரொம்ப நல்லாவே இருக்காது கைஸ். ஸ்னோ பயம் சர்வே பண்ணாடே ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் வில்லேஜ் இருக்குது பக்கத்துலேயே. நான் எப்போ இந்த கிராஃப்ட் அண்ட் பில்டிங்ஸ் கேம் டெவலப் பண்ணணும் அப்போத்துலேருந்து என்னென்ன வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும் பக்கத்துலேயே. பட் ஆனால் வில்லேஜ் இருந்துக்கினே இருக்குது. அது ஒரு கிராஃப்ட் அண்ட் பில்டிங் ஒரு இதுவாக தெரில எனக்கு. பட் ஆனால் எப்போ போட்டாங்கன்னா வில்லேஜ். இதுக்கு முன்னாடி தான் வில்லேஜே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. வில்லேஜ்லாம் எனக்கு கோவில் மாதிரி அப்போது. பட் ஆனால் இப்போ தான் வில்லேஜ்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே ஸ்னோ பயம். ஸ்னோலலாம் கொஞ்சம் இங்கேயே பேஸ் கட்டிக்கலாம். பட் ஆனால் ஸ்னோவில் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே, ஸோ எலக்ட்ரா எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே பந்து போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரா வேணும். ஸோ எலக்ட்ரா எடுத்து பின்னாடி மாட்டிக்கலாம். ஓகே, அப்புறம் ஒரு ராக்கெட் எடுத்து நம்ம பறக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ராக்கெட் வந்துடுச்சு. ஓகே, ஒரு கொஞ்சம் நேரம் தூரமாக போனால் தான் கொஞ்சம் நல்ல பேஸாக கிடைக்கும். ஸோ ஓகே, தூரமாக போகலாம் வாங்க. ஓகே, போகலாம். ஓகே, என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கம்போஸ்டர், அதாவது ஃபுட் ஃபார்ம் பண்ண போகிறேன். நல்ல ஒரு பேஸ் மாட்டிடுச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த ஃபுட் ஃபார்ம் வந்து கீழே வந்து தண்ணி விட்டுட்டு மேலே வந்து காம்போஸ்டர் வச்சிடணும். அப்புறம் இந்த காம்போஸ்டர் மேலே வந்து ஒரு வால் வைக்கணும். அதுக்கு இன்னும் சப்போர்ட் பிளாக் தேவைப்பட்டு இருங்க. சப்போர்ட் பிளாக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே கட்டிட்டு அப்புறம் மேலே வந்து வால் கட்டியாச்சு. ஆக்சுவலி இந்த இடமே நல்லா இருக்குது கைஸ். என்னென்னா பக்கத்துலேயே வில்லேஜ் ரூம் போட்டுலாம் இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்போ என்னென்னா தண்ணி வீட்டிலேருந்து 4 பிளாக் வந்து ஹோ பண்ணிடணும். இப்போ வந்து 4 பிளாக் இருக்குன்னா தண்ணி வந்து ஈனப்படம் வரும், இல்லைனா ட்ரையாகவே இருக்கும் லேண்டு. ஸோ இந்த 4 பக்கம் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னா இந்த 4 இடத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். நான் வந்து கட் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே கைஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா வால் போடணும். வால் பேர் ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். பட் ஆனால் ஐட்டம் கிடச்சிருந்தா ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம க்ரியேட்டிவ் இருக்கும்ல. ஓகே கைஸ், நான் போட்டாச்சுன்னா ஒரே ஒரு இடம் மட்டும் வச்சுருப்பேன். அதுக்கு எதுக்குன்னா கலெக்டிங் ஏரியா. அவன் இதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைன்னா ஹாப்பர், அப்புறம் ஹாப்பர் மைன் காட்டு, அப்புறம் ரயில்ஸ் தேவை. அப்புறம் ரயில் இப்போ என்னென்னா ஹாப்பர் கீழே பக்கமாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க பிளாக்ஸ்லாம் வச்சு விட்ருங்க. செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிருக்கு. இப்போ என்னென்னா காமிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ கீழே போய்க்கலாம். நம்ம கொஞ்சம் இடம் மெயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, அப்புறம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கீழே போகிறதுக்கு. ஓகே, செஸ்ட்டு எடுத்துக்கலாம். CHEST. ஓகே, செஸ் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்னென்னா அந்த ஹாப்பர் கீழே இந்த செஸ்ட்டை போடணும். இப்போ இந்த செஸ்ட்டு போட்டோன்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ என்னென்னா சாலிட் பிளாக் போட்டால் நம்ம செஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ட்ராப் டோர் இருக்குல்ல, ட்ராப் டோர் வந்து போட போகிறோம். ஏன்னா ட்ராப் டோர் வந்து ஆஃப் பிளாக்கு சொல்லிட்டு மைன்கிராஃப்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த மைன்கிராஃப்ட் லாஜிக்கோடயே அப்படியே போடலாம். ஹாப்பர் வந்து தெரியலங்க, அது வந்து சாலிட் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து ஆஃப் பிளாக்னு சொல்கிறாங்க. ஓகே, சுற்றி நம்ம வால் போட்டுடலாம். இப்போ என்னென்னா இடம் கீழே ஸ்டெப்பாக போகிறதுக்கு மாதிரி பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணதுக்கு மட்டும். இப்போ என்னென்னா மேலே வந்து ரயிலை வச்சுட்டு ஹாப்பர் மைன் கார்ட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ரயில் இங்கே இருக்குது. ஓகே, ரயில் எடுத்தாச்சு. இப்போ என்னென்னா ரயில் வச்சுட்டு மைன் கார்ட் வைக்கணும். முக்கியமாக என்ன பண்ணியிருந்தோன்னா ரயில் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து அவன் வில்லேஜில் வந்து என்ன பண்ணுவான்னா ப்ரீட் பண்ணுவான். ஸோ ப்ரீட் பண்ணதுக்கு வந்து ஃபுட்டு வேணும்ல. இவன் என்ன பண்ணுவான், ஃபார்மில் இருக்க ஃபுட்டு எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வில்லேஜில் இருக்க போகிறோம். இந்த வில்லேஜ் இருக்குன்னு தூக்கி போடுவான். ஸோ தூக்கி போட போது இந்த ஹாப்பர் மைன் கார்ட்லேருந்து போனோம் கீழே. ஸோ இப்போ நம்ம ரயில் எடுத்தானே போவோம், ஆனால் ரயில் எடுக்க முடியல. ஸோ அதனால் மேலே ஒரு பிளாக் வச்சுட்டு இப்போ கீழே வச்சு விட்டேன். இப்போ கீழே விழுந்துச்சு.
இப்போ நான் வந்து போட்டதுக்கப்புறம் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து அப்படியே ஹாப்பர் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி கீழே அப்படியே போயிடும். ஸோ ஃபுட்டு போட போகிற எல்லாமே மைண்ட் கட்டில் உண்டு அப்படியே ஹாப்பரில் போயிட்டு செஸ்ட்டில் உண்டுடும். ஸோ செஸ்ட்டில் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்னன்னா நம்மளை வந்து வில்லேஜஸ் வேணும். அதுவும் இல்லாமல் க்ளோ ஸ்டோன் வச்சுக்கோங்க. க்ளோ ஸ்டோன் வந்து நிறைய ப்ரைட்னஸ்ஸாக இருக்கும். டார்ச்சோட இதை யூஸ் பண்ணி பெட்டர் நான் சொல்லிவிடுவேன். பட் ஆனால் இதுக்கு இடம்னா பட்டாது. ஸோ அப்புறம் லேண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் க்ளோ ஸ்டோனே யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ என்னன்னா நான் வந்து வில்லேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க ஜாபே அஸ்கப் பண்ண மாட்டுறாங்க. இப்போ என் மண்டியிலேருந்து ஒரு ஐடியா வந்துச்சு, நீ பெட்டு ப்ளேஸ் பண்ணால் பெட்டு ஆக்கிபைட் பண்ணதுக்கப்புறம் ஜாப் ஆக்கிபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மண்டியில் ஐடியா வந்துச்சு. அப்படி பண்ணி போட்டால் அப்படியே ஜாப் அஸ்கப் பண்ணிட்டான் டக்குன்னு. ஓகே கைஸ், அவனுக்கு சீடெலாம் போட்டுடலாம். அப்புறம் நிறைய வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவான். அதான் சீடை போட்டு சாப்பி நீ ஏன்டா பெட்டு மேலே விட்டு போகிற கைஸ் பாருங்களேன் இவனை. ஓகே, சா வச்சிடலாம். ஓகே கைஸ், வில்லேஜரை சா வச்சுட்டு வேறு வில்லேஜர் போட்டேன், ஏன்னா கேரட்டுக்காக. ஸோ இவன் வந்து கேரட் பண்ண மாட்டான், வீட்டெலாம் பண்ணுறான். ஸோ அதனால் ப்ரெட்டே உருவாக்க மாட்டான் அவன். வில்லேஜர்ஸ்க்கு வந்து ட்ரீ சால்ட் இருக்கும். ஸோ அவன் ப்ரெட்டு உருவாக்கலாம். இப்போ பாருங்கள், அவன் வந்து சாப்பாடை விட்டு போடுறான். அதாவது 2 வில்லேஜர் ப்ரீட் பண்ணதுக்கு. இப்போ என்னன்னா வில்லேஜ் தூக்கி போட போகிற கரெக்டாக ஹாப்பில் போய் விழுடு. ஸோ இது கரெக்டாக ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகுது. டே 1 ஃபார்ம் வந்து ஃபுட் ஃபார்மு, அதுவும் ஒர்க் ஆகுது. கேரட்லாம் கொஞ்சம் வந்து மைண்ட் காட்டு ஹாப்பர்லனா சிக்கிங் இருக்க எடுத்து போட்டுடலாம். அது வரும் லேட்டானா கொஞ்சம் கலெக்ட் ஆகின்னு போகிறோம், ஒன்றா கீழே வரும். ஓகே கைஸ், இப்போ என்னன்னா மேலே நிறைய போடுறான் பாருங்கள். வந்து நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போடுறான். கொஞ்சம் நம்ம வந்து ஏஃப்கே இருக்கணும் பக்கத்துலேயே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்னா இப்போ சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா வில்லேஜ் கிஃப்ட்டுடா. ஓகே, இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், நான் வரேன்.